2வது விஷயம் ஊழலு, வாரிசு அரசியல் போன்ற விஷயம். இப்ப இத திருப்பி திருப்பி ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா, இப்ப நேத்து கூட ஒரு பழைய இன்டர்வியூ ஒரு அட்வொகேட்டினுடைய இன்டர்வியூ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு பாதாள அறையில் இருந்து ரூ. 2,00,00,000 எடுத்து கொடுத்தார் அப்படின்னு ஆண்டன் பாலசிங்கம் எழுதுறாரு. அது எப்படி பார்க்கப்படுது? ஒரு வள்ளல் தன்மையாக, எப்படி காசு எடுத்து குடுத்திருக்காரு பாருங்கன்னா, தமிழ் சமூகத்துல அறிவு ஜீவிகளால எல்லாராலயும் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல எம்ஜிஆர் என்கிற வார்த்தையை தவிர கலைஞர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கலைஞரும் சினிமால சம்பாதிச்சிருக்கிறாரு. எம்.எல்.ஏ. ஆகறதுக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டாரு. எம்.எல்.ஏ. ஆகறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய பங்களா வச்சிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனா சினிமா எழுத்தாளர்கள்ல முதல்ல வீடு வாங்குனது, கார் வாங்குனது அவர்தான். இதெல்லாம் இருந்தும், ஒருவேளை ஆண்டன் பாலசிங்கம் கலைஞர் எங்களுக்கு பாதாள அறையிலிருந்து ரூ. 1,00,00,000 சரி 1,00,00,000 வேணாம் 50,00,000 எடுத்து குடுத்தாருன்னா, அது கலைஞரினுடைய கருப்பு பண வைப்புக்கான மிகப்பெரிய ஆதாரமாக இந்த சமூகத்துல பார்க்கப்பட்டிருக்கும், அலசப்பட்டிருக்கும். ஆனால் எம்ஜிஆர் எனும்போது அது வள்ளல் தன்மையாகவும், கலைஞர் எனும்போது ஒரு கருப்பு பணம், ஊழல்வாதிங்கிற பிம்பமும் இருப்பத அது பொது சமூகத்துல தொடர்ந்து பரப்பப்படுறத பார்க்கலாம்.